இந்தியாவின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயிகளின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட PM கிசான் எனப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பு பெற்ற திட்டமாக விளங்கி வருகிறது. அந்த வகையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட பிரதம மந்திரி கௌரவ நிதியுதவி திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு பண உதவியை மத்திய அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது. ஏற்கனவே 18வது தவணைத் தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு சுமார் 4 மாதங்கள் ஆன நிலையில் நேற்று 19வது தவணையாக பிரதம மந்திரி கௌரவ நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டது. இந்நிலையில் விவசாயமும் மேம்பாடு அடைந்திட மத்திய அரசு பெரும் உற்ற துணையாக உள்ளது என்றும், வரவு வைக்கப்பட்டுள்ள பணத்தில் விவசாயிகள் தங்கள் மானிய விலையில் விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ள பெரும் உதவிகரமாக உள்ளது என்று கூறிய மதுரை மாவட்ட விவசாயிகள் மத்திய அரசுக்கும் குறிப்பாக பாரத பிரதமருக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். என் பேர் சரவணன். நான் மதுரை மாவட்டம் ஏற்குடி அச்சம்பத்து கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வாழை ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வாழையோட சேர்ந்து உளுந்து, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, கத்தரி, பச்சை மிளகா இதெல்லாம் ஊடு பயிராக பண்ணிக்கிட்டு இங்கே விவசாயத்துக்கு மத்திய அரசு உழவர் ஊக்கத்தொகையாக ரூபா தந்துட்டுருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குது. இதனால் மத்திய அரசுக்கு மிக்க நன்றி. என் பேர் ரமணன். நான் மதுரை மாவட்டம் ஏற்குடி அச்சம்பத்துங்கிற கிராமத்தில் வசிக்கிறேன். கடந்த 10 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு வரோம். நெல், வாழை மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு உதவித்தொகையாக மாதம் மத்திய அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு உதவித்தொகையாக பணம் வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் எங்களுக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதனால் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமருக்கும் மிகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா.